உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செங்கல்பட்டு அருகே மாடு மேய்க்க சென்று பாலாற்றில் சிக்கிய ஒரு பெண் உட்பட 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீ போடு நீ போடுப்பா நீ போடு நீ போடு நீ ஆப்போசிட் இதை பிடிப்பா ஒன்றும் பண்ணாது. இதை மட்டும் பிடி. அது பிடிக்காது. இது பிடி. கயிறு மட்டும் பிடிக்கும். இதே இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவீன், தற்போது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரும் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுடைய பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பாலாற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய இந்த பாலாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது செங்கல்பட்டு அடுத்த காவூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தி, அஜித், கௌதம் ஆகிய 3 பேர் இந்த பாலாற்றில் மாடு மேய்ப்பதற்காக நேற்று சென்றிருக்கிறார்கள். அங்கு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது திடீரென பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அவர்கள் பாலாற்றிலிருந்து வெளியேற முடியாமல் அந்த பாலாற்றின் நடுவே இருந்த ஒரு திட்டான பகுதிக்கு சென்று அங்கு இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து பயந்து கூச்சலிட்டுள்ளனர். இதனை பார்த்த மற்ற கிராம மக்கள் உடனடியாக செங்கல்பட்டு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரியப்படுத்தினர். தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ரப்பர் படகு மூலமாக இந்த பாலாற்றின் நடுப்பகுதிக்கு சென்று இந்த ஆனந்தி, கௌதம், அஜித் ஆகிய 3 பேரை மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடன் இருந்த ஒரு கன்றுக்குட்டியையும் அவர்கள் மீட்டு கரைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் இப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவீன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.